திருவாரூர் ஆழித்தேர் தொன்மை மாறாமல் புதிய தொழில்நுட்பத்துடன் உருவாக்கப்பட்டு வருவதாக திருப்புகலூர் வேளாக்குறிச்சி ஆதீனம் பெருமிதம் தெரிவித்துள்ளார். சைவ சமயத்தின் தலைமை பீடமாக விளங்கும் திருவாரூர் தியாகராஜ சுவாமி கோயிலில் பங்குனி உத்திர பெருவிழா கடந்த 15ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் சிறப்பு நிகழ்ச்சியாக வரும் ஏப்ரல் 7ஆம் தேதி ஆழி தேரோட்டம் நடைபெறுகிறது. தேரோட்டத்தை ஒட்டி கடந்த 1 மாத காலமாக பிரம்மாண்டமான தேர் கட்டுமானம் நடைபெற்று வருகிறது. 96 அடி உயரம், 76 அடி அகலம் கொண்ட திருத்தேரில் குதிரை, யாழை முதலான பொம்மைகள் கலைநயத்துடன் உருவாக்கப்பட்டு வருகிறது. இந்து சமய அறநிலையத்துறை நிர்வாகத்தில் உள்ள இந்த கோயிலின் தேர் கட்டுமான பணி மற்றும் தேரோட்டத்திற்கான அனைத்து செலவுகளையும் திருப்புகலூர் வேளாக்குறிச்சி ஆதீனம் ஏற்றுக்கொண்டுள்ளது. இந்நிலையில் திருப்புகலூர் வேளாக்குறிச்சி ஆதீனம் மகாதேவ தேசிக பரமாச்சாரியா சுவாமிகள் தேர் கட்டுமான பணி மற்றும் தேரோட்டத்திற்கான அனைத்து முன்னேற்பாடுகளையும் நேரில் ஆய்வு செய்தார். அதன்பின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், புதிய தொழில்நுட்ப உதவியோடு ஆழி தேரோட்டம் நடைபெறுவதாகவும் ஆழித்தேர் உள்ளிட்ட 5 தேர்களின் கட்டுமான செலவு, தேரோட்ட செலவு, திருவிழா, அன்னதானம் ஆகிய அனைத்து செலவுகளையும் ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும் தெரிவித்தார். திருவாரூர் அருள்மிகு தியாகராஜ சுவாமி திருக்கோயில் பங்குனி உத்திர பெருவிழாவில் ஆழி தேரோட்டம் என்பது மிகவும் சிறப்பு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாகும். இந்த ஆழி தேரானது முன்னை பழமைக்கு பழமையாய், பின்னை புதுமைக்கு புதுமையாய் பல்வேறு அழகிய சிற்ப வேலைப்பாடுகளுடன் பழமையான வடிவமைப்பில் புதுமையான தொழில்நுட்பத்தோடு சக்கரம் மற்றும் அச்சு இவைகளெல்லாம் கோர்க்கப்பட்டு புதிய தொழில்நுட்பத்தை கொண்டு மிக அற்புதமாக ஆண்டுதோறும் தேரோட்ட விழா நடத்தப்பட்டு வருகிறது. நமது வேளாக்குறிச்சி ஆதீன சார்பில் அபிஷேக கட்டளை, அன்னதான கட்டளை நிதியிலிருந்து வழக்கம் போல் இவ்வாண்டும் 36 லட்சம் ரூபாய் 5 தேர்களின் கட்டுமான செலவு, தேரோட்ட செலவு, திருவிழா அன்னதான செலவு முதலான தேர் தொடர்பான அனைத்து செலவினங்களையும் ஏற்று இவ்வாண்டும் செய்து வருகின்றோம்.